வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி சேனல் நேயர்களுக்கு காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இருந்தாலும் நவகிரகங்களுடைய ஆசையினால தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். நவகிரகங்களுக்கு அடுத்தில் தெய்வ அனுகூலமே தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்களும் நவகிரகங்களும் என்ன சொல்லுது என்று ராசி பலன்கள் மூலமாகவும் நல்ல நேரங்கள் மூலமாகவும் அறிவோம் வாங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய பழமொழி முதுமொழியை காட்டிலும் நடைமுறை மொழின்னு ஒன்று இருக்குது. அந்த நடைமுறை மொழி என்னங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, விளக்குக்கு என்ன ஊற்றணும். சமீப காலமாக பக்தி மார்க்கமாக இருந்தது போய் தீவிர மார்க்கமாக போய் தொழில் மார்க்கமாக போயிடுச்சு. அந்த விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது இப்போ பஞ்சதீப எண்ணெய் அப்படின்லாம் சொல்கிறாங்க, வந்திருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் முறையாக ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயே உகந்தது. ஒரு சில கிரக தோஷங்கள், கிரக மறிமாற்றம் ஏற்றிருந்தால் நல்லெண்ணெய் ஏற்றுவது உகந்தது. அதற்கு அப்புறம் நெய், இது மூணுக்கு தவிர வேறு எண்ணெய் இல்லை. பஞ்சக்கூட்டு எண்ணெய்ங்கிறது இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆமணக்கு எண்ணெய், புங்க எண்ணெய், புனுக எண்ணெய், பருத்தி எண்ணெய் 5 வகை கொட்டையில் இடித்து காய வைத்து அது இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது நடைமுறைக்கு கஷ்டம். அதனால் மித்த எண்ணெய் ஏற்றுவது தவறல்ல. ஆனாலும் கூட பரிபூர்ண கடாட்சக தெய்வ கடாட்சகம் கிடைக்கணும், பரிபூர்ணமாக நம்ம பலனை அனுபவிக்கணும்னா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஏற்றுங்கள். விளக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக திகழ்ந்து, விளக்கு எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசௌகரத்தை நீங்கி இறைவனுடைய கால் சரணடைவதற்கு விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் விளக்கெண்ணெயே முதன்மை பெற்றது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இப்பதிவு. இன்றைய நாள் 15/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை, மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராபவ வருஷம், ஆனி மாதம் 31 இன்றைய நல்ல நேரம் காலை 11 மணி 31 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 29 வரை முதல் புனர்பூஷ நட்சத்திரம், பின்பு பூஷ நட்சத்திரம். இன்றைய திதி, இன்றைய தினம் பிற்பகல் 2 மணி 25 முதல் பிரதமை திதி, அதற்கு பின் துவதியை திதி. இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்று அதிகாலை 2:19 முதல் கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மேச ராசினர்கள் கட்டும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நாள். எதையும் பெற்றோர்கள், மனைவி அல்லது உடன் பிறந்தவர்கள் எதையும் கேட்டு செய்ய வேண்டும். கூடுமான முடிக்க இன்றைக்கி பர்ஸை எடுக்காமல் இருக்கிறதே உத்தமம். அப்படியே ஒரு கால் செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த செலவை சுப விரைய நமஸ்தையாமின்னு நல்லதுக்கு செலவு பண்ணுறது நன்மை பயக்கும். காசு இருக்குதேன்னு செலவு பண்ணக்கூடாது, காசு இல்லையேன்னு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, காசு இருந்தாலும் கடன் வாங்கி செஞ்சால் அடைச்சிடலாங்கிறதுல இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் செலவு தான். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு செலவு என்ன அப்படின்னா வாக்கை கொடுக்கறது, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மௌன விரதம் இருப்பது, மேஷராசி பெண்கள் இன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது உத்தமம். இன்றைய தினம் முழுவதும் செலவினங்களாக இருப்பதனால் பேச்சை குறைகள், செலவினங்கள் குறைகள், ஆடம்பர செலவை குறைகள், ஆனந்தமாக இருங்கள் என்று உணர்த்தக்கூடிய நன்னாள் இந்நாள். ரிஷப ராசி நேயர்களே, தொழில் துறையில் ஆர்வம் பெருகும். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான் இருக்கும். கோர்ட்டு கேட்டு வழக்குகள் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. பழைய சொத்து பத்து பிரச்சனை பட்டாசிட்டாக வாங்குவதற்கு முயற்சி பண்ணால் காரிய சித்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. அல்லது பெண்களுக்கு சீரும் சிறப்பு முக்கியம். எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி கிட்டும். சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் சார், இன்றைக்கி யதார்த்தமாக சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு சொல்லக்கூடியது. நெடுநாளாக நல்ல டெய்லர் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல டெய்லர் கிடைக்கல. உங்கள் மனதுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் ஊர் ஃபுல்லாக இருப்பாங்க, நமக்கு அமையக்கூடியது. அதே நேரம் துணி, புதுதாக ஆடை அணிகலன்கள் துணிகள் வாங்கக்கூடியது.
உயர் ரக துணிகள் வாங்கக்கூடியது, இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தைலம் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் பொருந்தும். இதை இன்றைய தினம் செய்யும் பொழுது மேலும் சிறப்பான பலன் கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள் இந்நாள். மிதன ராசிக்காரர்களுக்கு விருந்தினர் வருகை உண்டு, சுப செலவு உண்டு. வெளியூர் பயணம் மேற்கொள்ள மாலைக்கு மேலே திடீர்னு வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகள் வழியில் இன்பச் செய்தி வரும். இப்போ பணம் வேணான்னு சொல்கிறதுக்கு வரும். பைக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன் சார், அப்போ திருப்பி பணம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் மிரக்கல் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். எப்போ உழைத்த பணம் அல்லது எப்போ நீங்கள் செய்த பணம் வரக்கூடியது. பணத்தை வந்ததெல்லாம் செலவழிக்காமல் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை. கணவன் இப்போ பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தெய்வத்துக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த செலவு பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உத்தமம் ஏற்றம் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக என்னால் திகழ்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு காலை முடிக்க சும்மா இருங்க. மதியம் 1 மணி 16 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். வீடு வாசல்களை மாற்றி அமைச்சுக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். வண்டி வாகனங்கள் பழசு இருந்தால் மாற்றிட்டு புதுசு எடுத்துக்கலாம். கையில் காசே எல்லா காரியம் நடக்கும். முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாள். அடித்தளம் வைத்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் கடகராசிக்கு நாள். தேவையில்லாமல் செலவை குறைப்பது. இப்போ அத்தியாவசியம்னா மட்டும் வண்டி வாகனம் வாங்குறது, இல்லாட்டினா இருக்கிற வண்டியை பராமரிப்பு பண்ணால் இனி அடிக்கடி ரிப்பேர் வராது. வீட்டில் கேஸ் அடுப்பு கம்ப்ளைண்ட் ஆகும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது. ஸோ கேஸை மாற்றிக்கிறதால அது கேஸ் அடுப்பில் பழுது நீக்கம் பண்ணுறது, நிரந்தரமாக ஒரு நல்ல ஆள் கிடச்சி திருமணமாக இருக்கிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை நடைமுறை முயற்சி எடுத்தால் இன்றைய தினம் எல்லாம் கடகராசிக்கு நன்மை, சக்ஸஸ், வெற்றி, மகிழ்ச்சி என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள் இந்நாள். சிம்ம ராசி நேயர்களே, காலை முடிக்க ஒரு மனச்சோர்வாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிரும். இன்றைக்கி ஒரு தடவை ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதை மாலை பொழுதில் செய்யுங்க. மேலும் சிறப்பு பெறும், அபிவிருத்தி கொடுக்கும். உங்கள் மனதில் ஏற்பட்டக்கூடிய குழப்பநிலை மயக்கும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார வரவு உண்டு. அதை நண்பர்கள் மூலிமா மகிழ்ச்சி பொங்கோட நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு இந்தாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இருந்தாலும் மனச்சோர்வில் இருந்து வெளிப்பாடு வருவதற்கு உங்களுடைய தகப்பனாரை நினச்சி மனதால் தாய் தந்தையருடைய வழிபாடு, குறிப்பாக தகப்பனாரை நினச்சி வழிபாடு பண்ணுறது, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வது மனக்குறையை நீக்கும், மன தைரியத்தையும் பெருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள். கன்னி ராசி நேயர்களே, திடீர் வண்டி வாகனங்கள் வர்றது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கூட்டு 2 பேர் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது, தீபாவளி போன்ற நாட்களுக்கு பயணம் ஏற்படுவதற்கு இன்றைக்கே டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த க்ரூஸுக்கு அல்லது ஃப்ளைட்டுக்கு இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணுவது, இப்படி விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்வரக்கூடிய மகிழ்ச்சிக்கு வித்திடப்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. ஸோ இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களை பயன்படுத்திக்கணும். தங்களுடைய மூத்த சகோதரருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் மூத்த சகோதரர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மூத்த சகோதரரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது. எப்போ பிறக்க போகிறோம், இனிமேல் எப்படி பிறக்க போகிறோம், இப்போ இருக்கிற வரை நம்ம பாதுகாப்போம். அவர் ஒரு கால் நின்றுட்டு இருந்தாலும் கூட அவருக்கு உதவி செய்வோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாளாக என்னால் திகழ்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம் ஏற்படக்கூடியது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டி கொள்ள இருக்கிறது. எப்போயோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, எப்போயோ வீடு மாறினதில் பத்திரம் காணா போச்சு, அல்லது அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னது, எப்போவோ வட்டி கொடுத்து வாங்கினது, எப்போவோ கடைக்காக போட்டிருந்தது, அப்படி எண்ணற்ற விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான நம்ம நாளாக நாள் திகழ்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கூட குறையும். மனைவிக்கு உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். பெத்த பிள்ளை பேச்சை கேட்கும். பிள்ளைகள்னால சுப நிகழ்ச்சி, சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கேட்கக்கூடியது, ஆனந்தம் அடையக்கூடிய அமைப்பு. அது பிடித்த உணவுகளை நெடு நாட்களாக துளாராசிரியர்கள் பிடித்த உணவை சாப்பிட முடியாமல் இருந்தீங்க. இன்றைக்கி வேணுங்கிறத பிடித்த உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு. அதை உங்கள் உடல் ஏற்றுக்கும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் பொருந்தக்கூடிய கிரகங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால துளாராசிக்கு யோகம் அப்படின்னு காட்டிலையும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குதுங்க. அப்படி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்நாள்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு காரிய சித்திகள் உண்டு. பிற்பகலுக்கு மேலே தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைக்கணும். அலைச்சல் அதிகமாக இருக்கும், காலில் வலிகள் இருக்கும், பர்ஸு காணா போயிட்டு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு பச்சை பாலில் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்கள் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும், பிள்ளைகள் பேச்சை கேட்கும், உறவு முறையில் இருந்தக்கூடிய பகை உணர்ச்சி மாறும். வீட்டில் உணவுப் பொருள்லாம் கெட்டுக்கிட்டே இருக்குது சார், சமீப காலமாக பால் தெரிஞ்சு போச்சுங்க, சாம்பார் சரியில்லைங்க, எவ்வளோ சுவையாக செஞ்சாலும் வரணும் புலம்பி கொண்டு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் தன்னுடைய சமையல் ருசி கிடைக்கணும்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க, காரிய சித்தி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மேன்மை பொருந்திய, ஏற்கனவே நீங்கள் மேன்மை பொருந்தியவர் தான், ஆனால் ஒரு கட்டம் ஒரு செயலில் எல்லாத்தையும் சரிச்சிருவீங்க. அப்படி கோபமும் அப்படி தன்னை மறக்கக்கூடிய சமாச்சாரம் இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். டயரி ஆகிறதுக்கு, உணவு ஒத்துக்காமல் போகிறதுக்கு, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு, இப்படி கிரகநிலை சாதகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் கவனமும் தேவை. தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்னையிலேருந்து தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். கணவன் மனைவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். குருவோடைய ஆசீர்வாதம் முழுசாக உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் நிறைஞ்சிருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்றது. இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் கடந்தது. இது எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு மதியம் 3 மணி 14 நிமிஷத்துக்கு மேலே நடைமுறைக்கு வருது. காலையிலேருந்தே நல்ல செய்தியெல்லாம் ஆகும். 3 மணிக்கு மேலே சக்ஸஸ்ன்னு மெசேஜ் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆதலால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் மேன்மை அடைவதற்கு வாக்கை குறைங்க, செயலை கூட்டுங்க, மகிழ்ச்சியாக இருங்க என்று உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள் இந்நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நெடுநாளாக கட்டும் பகை சார், கத்தி எடுத்து குத்தாமல் இருக்கிறேன் சார், கத்தி சண்டை போல சார் சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாறி அன்பு பாராட்டக்கூடிய தன்மை. நெடுநாளாக மனைவிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தவங்களாம் எங்கள் அத்தான் அப்படின்னு ஓடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. கிடந்து நெடுநாட்களாக மனைவி ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என் கண்மணின்னு தேடி போகக்கூடிய அமைப்பு. கிரகங்கள் பரிபாரக யோகம் பெற்று மாறிவிட்டது. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோகம் பெருகும், ஒருத்தர் புரிஞ்சு கொள்வாங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு தடவை சண்டை வருமா? இன்னொரு தடவை சண்டையே வராது, நம்ம மனசு தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு கிரக நிலையில் சாதகமாக இருக்குது. பெத்த பிள்ளைகள் யாரிடமும் பேச்சாமல் சரியாக படிக்காமல் இருக்கிறவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. இது முடிக்க பண்ண விரயஸ்தானங்கள்லாம் மாறி காசு பணங்கள் சேர்க்கக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு. ஆக இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், மகிழ்ச்சி, முன்னேற்றம் என்று படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. எந்த தொல்லையை வேணால் தாங்கிக்கலாம் சார், வீட்டு பிரச்சனை இனிமேல் வீட்டு பிரச்சனையே இல்லைன்னு என்று சொல்கிறவருக்கு அதி அற்புதமான நாளாக என்னால் திகழ்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு சற்று பொறுங்கள். எவ்வளோ பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது தீர்த்தம் இருந்துச்சுன்னா புனித தீர்த்தம் ஆடுங்க. அந்த குளத்துலையோ அந்த கோயிலுடைய கிணத்துலையோ குளிக்கும் பொழுது கிரக தோஷம் மட்டும் இல்லாமல் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை ஒழுகிரும். பீடை ஒழுகுனாலே நன்மை பயக்க ஆரம்பிச்சிடும். சுபகிரகனுடைய தேவதை அருள் பண்ண ஆரம்பிச்சிடும். அம்மாவனுடைய உடலில் ஆரோக்கியம் மேம்படும். உடன் பிறந்தவங்க உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த தன்மையெல்லாம் மாறி தொழிலுக்கு வித்துட்டு தொழில் மூலமாக பேரும் புயரும் வாங்குறதுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்னால் திகழ்கிறது. இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பு, மகிழ்ச்சி, செயல்திறனை கூட்டிக் கொள்ள அற்புதமான நாள் என்பதை உணர்த்தும் நாள் இந்நாள். மீனராசி நேயர்களுக்கு சற்று பொறுமை தேவை. சிறிது காலம் எவ்வளவோ சிரமப்பட்டுட்டீங்க, கடைசி நேரம் என்னால் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற காட்டியும் கடினமான பேச்சை குறைங்க. ரொம்ப உரிமை எடுத்து பழகணுங்கிட்ட கூட ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய சிறு வாக்கு பெரிய லெவலில் கரைச்சலை கொண்டு போய் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் கவனம் தேவை என்ற உணர்த்தக்கூடிய நாளாக இருக்குது. 7.5 சனி இருக்குது, கேது பருவம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் அல்ல. ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது. அதுபோக அருகில் சொன்ன முடிகிறவங்க அழகர் கோயிலில் போய் ஒரு தடவை மலை சுற்றிட்டு வாங்க. எல்லா வகையிலையும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக மீனராசிக்கு இந்நாள் திகழ்கிறது. ஆக 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் வெறும் என்ன கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிற காட்டிலும் என்ன மாதிரிலாம் நடைமுறைப்படுத்தும், அதுக்கு அன்றைய தினம் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு செல்ல முடியாட்டினாலும் அதை நினச்சி பிரார்த்தனை பண்ணால் தெய்வ அருளால்
நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது கிரகத்திட்ட இருந்து மிஸ் ஆகி தெய்வத்திட்ட சரணாகதி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்கியம் டிவி சேனல் வந்து உங்களுக்கு ராசி பலனை வழங்கி கொண்டிருக்குது. இது வழங்கி கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை கேட்டு உங்களோட வாழ்க்கை வளமாக்குறதுக்கு நாளையும் இணைந்திருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.